இல்லை நல்லா இருக்குங்களா? சரிங்க. ஒரு இடத்துலங்க தேநீருக்கும் மதுவுக்கும், அதாவது டீக்கும் ட்ரிங்க்ஸுக்கும் ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. முன்ன டீ சொல்லிச்சுங்க, இந்த மாதிரி என்ன தான் மக்கள் எல்லாரும் இப்போ இங்கேண்டல்ல உலகம் பூராவுமே காலையிலையும் சாயந்தரமும் தவறாமல் என்ன தான் குடிக்கிறாங்க, அதனால நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி டீ சொல்லுதுங்க. அதுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் சொல்லுதுங்க, என் நாமட்டு என்ன, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அதிகமான பேர் காலையில் சாயந்தரம் ஏன் நைட்டு கூட என்னைய தான் குடிக்கிறாங்க, அதனால நான் தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரிங்க்ஸ் சொல்லுதுங்க. அப்போ டீ சொல்லுதுங்க, மறுபடியும் யார் கூட்டமாக கூடுறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது பெரிய வரவேற்பு, இல்லை ஏதாவது துக்கமான நேரம் எதாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நான் தான் இருக்கேன். மகிழ்ச்சியான நேரத்தை மகிழ்ச்சியை அதிகமாக்கி விடுறேன். துக்கமான நேரத்தில் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதும் நான் தான். அதனால நான் தான் சிறந்தவன் சொல்லி டீ சொல்லுதுங்க. அதுக்கு அந்த ட்ரிங்க்ஸ் என்ன சொல்லுது, நீ சும்மா தெரியாதனா பேசுகிற, வீணா பேசிக்கிட்டு இருக்க, நான் இல்லாமல் எந்த காரியமுமே நடக்காது, நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் சொல்லுதுங்க. டீ மறுபடியும் சொல்லுதுங்க, பல வேளைகளில் ஏழைகளுக்கு சாப்பாடே நான் தான், பசிக்குதா போய் ஒரு டீ சாப்பிடலான்னு சொல்லி என்னைய தான் குடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் தான் சிறந்தவன். அதே மாதிரி விருந்து எந்த விருந்தாக இருந்தாலும் சரி, நான் இல்லாமல் விருந்தே இருக்காது. நீ கேள்விப்பட்டிருக்கியா டீ பார்ட்டின்னு? பல பெரிய பிரச்சனைகளையே நான் தான் அந்த டீ பார்ட்டிங்கிற பேரில் வச்சு மேட்டரையே முடிச்சிருக்கேன். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் எல்லா சிறப்புகளையும் நான் தான் உயர்ந்தவன், அதனால் என்னுடைய மதிப்பே தனி தான், டீ தான் ரொம்ப உயர்ந்ததுன்னு விட்டு அந்த டீ சொல்லுதுங்க. அதுக்கு அந்த மது என்ன தெரியுமா சொல்லுது, ஏழைகளுக்கு அவங்க துயரங்களை மறக்கிறதுக்கு உதவுறதே நான் தான், அவங்க வழியை போக்குறதும் நான் தான். அவங்க அந்த மாதிரி நேரத்திலலாம் என்னதான் தேடி வருவாங்க, அவங்களுக்கு உடம்பு வலிக்குதா என்னதான் குடிப்பாங்க. அதே மாதிரி ஏழைகளுக்கும் நான் தான் உதவுறேன். அதோட உன்னுடைய விலை என்ன, என்னுடைய விலை என்ன, உனது ரொம்ப சீப்பாக உள்ளது, என்னுடைய ஸ்டேட்டஸே வேற, நான் ரொம்ப சிறந்தவன், அதனால் உயர்ந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லி ட்ரிங்க்ஸ் சொல்லுதுங்க. அப்போ டீ அதுக்கு என்ன தெரியும் பதில் சொல்லுது, நீ தான் உயர்ந்தவங்கிறிய, சரி நான் ஒத்துக்கிறேன், நீ தான் உயர்ந்தவன், ஆனால் என்னைய குடிக்கிறதுனால யாராவது யாருக்காவது உடம்பு ஏதாவது கெட்டு போயிருக்கா? டீ குடிக்கிறதுனால யாருக்காவது உடம்பு கெடுதல் ஏற்பட்டிருக்கா? சரி, டீ குடிச்சு போட்டு யாராவது ரோட்டில் ஆடிக்கிட்டு போகிறாங்களா? போதையில் தள்ளாடி கீழே ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்களா? இல்லை டீ குடிச்சதுனால யாராவது விபத்தை ஏற்படுத்துகிறாங்களா? இது பூரா எல்லாத்தையும் பாரு, இது ஏதாவது நீ சொல்ல முடியுமா? அதே மாதிரி என்னைய குடிக்கிறதுனால யாராவது மரியாதை மானம் இதெல்லாம் இழந்திருக்காங்களா? இல்லை அவங்க சொத்து பத்தெல்லாம் யாராவது காலி பண்ணியிருக்காங்களா? டீ குடிக்கிறதுனால என்னுடைய சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி யாராவது சொல்லியிருக்காங்களா? நல்லா யோசனை பண்ணிப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது நீ ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லை, நீ மக்களுக்கு கெடுதல் தான் பண்ணுற. உயர்ந்தவன் மதிப்பானவன் எடுத்தா நான் தான் சொல்லி டீ ஸ்ட்ராங்காக சொல்லிடுதுங்க. ட்ரிங்க்ஸ்க்கு அப்போ தான் மனசாக மாறுதுங்க, விஷயமும் புரியுது. ஆமாம் டீ நீ சொல்கிறது தான் கரெக்டு, என்னை சாப்பிட்றதுனால உடம்பு எல்லாத்தையும் கெட்டு தான் போகுது, எந்த நன்மையும் என்னால் இல்லை, நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நான் ஏற்றுக்கிறேன், அதனால் நீ தான் உயர்ந்தவன், என்கிட்ட அந்த மாதிரி மரியாதை கொடுக்குற மாதிரியோ பெருமைப்படுற மாதிரியோ எதுவுமே என்கிட்ட கிடையாது. இந்த டீ தான் நல்லது, ட்ரிங்க்ஸ் கெட்டதுன்னு சொல்லி ட்ரிங்க்ஸே ஒத்துக்குதுங்க. உண்மை அதுதாங்க. ஏன்னா
டீ சாப்பிட்றதுனால எந்த கெடுதலும் இல்லை. ஆனால் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றதுனால பல கெடுதல் இருக்குது. அதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்க, வேறொரு நல்ல பதிவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.